சூரியன் சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு முறை நாங்கள் விருதுகள் நிகழ்ச்சியை சந்திக்கிறோம். இன்றைய விருதுகள் நிகழ்ச்சி முக்கியமான ஒரு அம்சத்தை கொண்டு வருகிறது. மலையகத்தை பற்றி தற்போது பேசப்படும் பேசுபொருள் ஒன்று உருவாகியிருக்கிறது. குறிப்பாக மலையக அதிகார சபை என்ற ஒரு முக்கியமான சபை பற்றி தான் அதிகமாக பேசப்படுகிறது. அது தொடர்பிலும் அரசாங்கத்தின் நிலைப்பாடுகள் தொடர்பிலும் இன்று நாங்கள் பேசவிருக்கிறோம். இதற்காக இங்கு வருகை தந்திருக்கிறார் பிரதி அமைச்சர் பிரதீப். வணக்கம். வணக்கம். பெருந்தோட்ட மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சராக இருக்கின்ற பிரதி அமைச்சராக இருக்கிறது நீங்கள். இன்றைய விருதுகளை பொறுத்தவரையில் அரசாங்கத்தின் நிலைப்பாடுகள் தொடர்பாக சூரியனூடாக நிலைப்பாடுகளை வெளிப்படுத்துவதாக தான் உங்களை அழைத்திருக்கிறோம். அதே போல முக்கியமான விடயம் இருக்கிறது இந்த மலையகம் தொடர்பான சில விடயங்களை அலசி ஆராய்வதற்கு. பிரதீப் என்பது என்னை பொறுத்தவரையில் ஒரு தீவிரமான ஒரு தொழிற்சங்கவாதி என்று கேள்விப்பட்டிருக்கிறேன், பார்த்திருக்கிறேன். அதே போல ஒரு போராளியாக இருந்திருக்கின்றீர்கள். தற்போது இந்த அமைச்சு பொறுப்பை எடுத்ததன் பின்னர் உங்களுக்குள்ள அந்த தோற்றம், அதாவது நீங்கள் தீவிரவாதமாக இருந்த காலத்தில், நான் சொல்கிறேன் தீவிர தொழிற்சங்கமாக இருந்த காலத்தில் இருந்த அந்த நிலைப்பாட்டுக்கும் தற்போது ஒரு பொறுப்புள்ள அமைச்சராக இருக்கின்ற நிலைப்பாட்டுக்கும் இடையில எந்த அளவு வித்தியாசம் இருக்கிறது? முதலாவதாக சூரியன் விழுதுகள் நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்தமைக்காக நன்றியினை கூறிக்கொள்வதோடு, நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்றும் எமக்கான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. எமது சமூகத்துக்கான தேவைகள் இருக்கிறது. அந்த இலங்கை நாட்டை பொறுத்தவரையில் எல்லா மக்களும் ஒரு அழகான வாழ்க்கையை வாழ வேண்டும், எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற அந்த எங்களுடைய குறிக்கோள் காரணமாக கடந்த காலங்களிலே இந்த நாட்டுக்கு இலவச கல்விக்காகவும் அதிபர் ஆசிரியருடைய சம்பளம் மற்றும் அவருடைய இதர கோரிக்கைகளை நிறைவேற்றுக்காகவும் நாங்கள் போராடி கொண்டிருந்தோம். இன்று அதை தாண்டி இந்த நாட்டு மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய அல்லது அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்று அமைச்சினூடாக எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அது எனவே அந்த வேகமும் அந்த உத்வேகத்துடனும் இன்றும் நாங்கள் அமைச்சிலே செயல்பட்டு கொண்டிருப்பதை நீங்களும் நாடும் அறிந்து விடையுமே. ஒரு புதிய அமைச்சு, உங்களை பொறுத்தவரையில் புதிய அமைச்சு, அதே போல ஒரு புது கட்டமைப்புக்குள் நீங்க வந்திருக்கிறீர்கள். ஏற்கனவே இருந்த கட்டமைப்புகள் இருந்து, அதாவது எப்பொழுதுமே கோரிக்கை விடுத்துக் கொண்டிருந்த ஒரு தலைப்பு தற்போது பொறுப்பு கூறல் என்ற ஒரு விடயத்துக்கு வந்திருக்கின்ற நிலைமை. இது எந்த அளவுக்கு உங்களுக்கு மக்கள் மத்தியில் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது? உண்மையில் அதாவது நாங்கள் இதை இப்படிதான் பார்க்க வேண்டும். கோரிக்கை விடுத்தவர்கள் தான் தெரியும் தீர்வை எவ்வாறு கொடுக்க வேண்டும் என்று. எனவே நாங்கள் அந்த மக்களுடைய பிரச்சனை அறிந்தவர்கள், மக்களுடைய தேவை அறிந்தவர்கள். சில அரசியல்வாதிகளுக்கு மக்களுடைய பிரச்சனைகளும் தேவைகளும் எப்போதும் அவர் முதலாவது உணர்வே மாட்டார்கள். ஏன்னா அதை அனுபவித்தவர்கள் அவர்கள் கிடையாது. சுகபோக வாழ்க்கையிலே இருந்தவர்கள் தான் எங்கள் நாட்டிலே 180% அரசியல்வாதிகள். ஆனால் எங்களை பொறுத்தவரையிலே நாங்கள் கஷ்டப்பட்ட மக்களோடு வாழ்ந்தவர்கள், அந்த மக்களில் ஒருவனாக நான் வாழ்ந்தவன். எனவே நாங்கள் போராடிய காலத்திலே, நாங்கள் கோரிக்கை வைத்த காலத்திலே அந்த கோரிக்கை எவ்வாறு தீர்க்க வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்கு இருக்கிறது. நிச்சயமாக அந்த போராட்டங்கள் இன்று தீர்வை கொடுக்கக்கூடிய நிலையிலிருந்து சரியான தீர்வை கொடுப்பதற்கு எங்களுக்கு பெரிதும் உறுதுணையாக இருக்கிறது. ஆனாலும் நினைக்கிறேன் இந்த நீங்கள் சொல்கின்ற இந்த தீர்வு என்ற விடயத்தில் தற்போது சில குறைபாடுகள் இருக்கின்றதை காணக்கூடிய உங்களுக்கு நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதாவது நீங்கள் ஒரு வருட காலத்துக்குள் சில விடயங்களை தீர்க்க முடியாது என்பது யதார்த்தம். ஆனாலும் கூட மக்களின் பிரச்சனைகளை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் சரிய முறையில் கணக்கெடுக்கவில்லை அல்லது பொறுப்பேற்கவில்லை என்கிற ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இது எந்த அளவுக்கு உங்களால் ஏற்றுக்கொள்ள முடிகிறது? உண்மையில் இந்த குற்றச்சாட்டை மக்களால் புறக்கணிக்கப்பட்ட எதிர்க்கட்சி முன்வைக்கின்ற கருத்துக்கள். எனவே இன்று நாட்டு மக்கள் கூறுகிறார்கள், நாங்கள் தேசிய மக்கள் சக்திக்கு எந்த நம்பிக்கையின் அடிப்படையில், எந்த எதிர்பார்ப்பின் அடிப்படையில் வாக்களித்தமோ அது இன்று சரிவர நடைபெற்று கொண்டிருப்பது மகிழ்ச்சி அடையும் என்று கூறுகிறார்கள். நேற்றையத்திலும் கூட நான் சிங்கள கிராமப்புறங்களுக்கு செல்கின்ற பொழுது மக்கள் மிகவும் இந்த அரசாங்கத்தை நாங்கள் 20-30 வருடங்களுக்கு இந்த அரசாங்கம் எங்களுக்கு வேண்டும், இந்த அரசாங்கத்தை இனி வேறு மாற்று கட்சிகளுக்கு பேச்சுக்கு இடமில்லை என்று மக்கள் தீர்மானித்திருக்கிறார்கள். இன்று சட்டம் என்பது நாட்டிலே அனைவருக்கும் சமன் என்பதை நாங்கள் நிரூபித்திருக்கிறோம். இன்றைக்கு ஆடம்பரங்களை நாங்கள் புறந்தள்ளி இருக்கிறோம். இன்றைக்கு எளிமையான ஒரு ஆட்சி நடைபெறுகின்றது. இன்று ஒரு அரசன் போல வாழ்ந்த ஜனாதிபதிகள் நாட்டிலே இன்று சாதாரண ஒரு குடிமகன் போல் இன்று நாட்டிலே ஜனாதிபதி இன்று வாழ்ந்து கொண்டு ஆட்சியை நடத்தி கொண்டிருப்பது இன்று இலங்கையை மாத்திரமல்ல உலகத்தையே வியப்பிக்குள்ளாத்திய ஒரு செயலாக
என்று பார்க்கப்படுகிறது. நீங்கள் சொல்கின்ற விடயத்தை பார்க்கிற போது இந்த ஊழல் மற்றும் மோசடி போன்ற விடயங்களிலே அரசாங்கம் சிறப்பாக செயல்படுகிறது. அதை பார்த்து கொண்டிருக்கிறோம், மக்களும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் கூட இந்த நாளாந்த வாழ்க்கையை பொறுத்தவரையில் மக்கள் இன்னமும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எதிர்காலம் எந்த அளவுக்கு அமையும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இன்னும் சரியாக செய்யவில்லை. குறிப்பாக நினைக்கிறேன் உங்களை பொறுத்தவரையில் மலேக தோட்டத் தொழிலாளர்களுக்கான விடயங்கள் இன்னும் சரியாக சென்று சேரவில்லை. குறிப்பாக சம்பள பிரச்சனையை சொல்லலாம். உண்மையில் எமது நாட்டை பொறுத்தவரையில் நாங்கள் ஆட்சியை பொறுப்பேற்கின்ற பொழுது எமது நாடு பொருளாதாரத்திலே மிகவும் பாதிப்படைந்த ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தை தான் நாங்கள் கையேற்றிருந்தோம். எனவே உடனடியாக எதையும் சீர் செய்யக்கூடிய அல்லது அதை நிவர்த்தி செய்யக்கூடிய நிலையில் ஆரம்பத்தில் நாங்கள் இருக்கவில்லை. எங்களுடைய திட்டமிடல், எங்களுடைய வளர்ச்சி பாதை மிக நேர்த்தியாக நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம். எனவே நாட்டினுடைய பொருளாதாரம் வளர்ச்சி அடைகின்ற பொழுது தோட்ட தொழிலாளர்கள் மாத்திரமல்ல, அனைத்து மக்களும் வாழ்க்கை தரம் உயர்வதற்கு அது ஒரு பெரிய ஒரு வாய்ப்பாக அமையும். நான் நினைக்கிறேன் நேற்றைய தினம் கூட உலக வங்கி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. அதாவது மீண்டெழுந்து வரும், அதாவது பொருளாதாரத்தில் மீண்டெழுந்து வரும் நாடுகளிலே இலங்கை முதலாம் இடம் முன்னிலையில் இருக்கின்றது அறிக்கையை நேற்று வெளியிட்டிருக்கிறார்கள். அதாவது இன்று நாங்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு எங்களிடம் கூறினார்கள், மக்களிடம் கூறினார்கள், சிறந்த பொருளாதார கொள்கை கிடையாது, வெளிநாட்டு தொடர்பு கிடையாது, எனவே இவர்களுக்கு எதையும் செய்யக்கூடிய அல்லது இவர்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை என்று கூறினார்கள். ஆனால் இன்று கடந்த அவர்களுடைய எல்லா விதமான எக்ஸ்பீரியன்ஸும் நாட்டை கொள்ளையடிப்பதற்கும் நாட்டை வங்குரோத்து அடைய செல்வதும் கடந்த காலத்தில் அவர்கள் பயன்படுத்தினார்கள். ஆனால் இன்று நாடு சரியான முறையிலே முன்னோக்கி செல்கின்றது, பொருளாதார வளர்ச்சி அடைகிறது. எனவே இதனூடாக நாட்டு மக்களுடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்படுவதோடு அந்த மக்களுடைய வாழ்க்கை தரமும் உயர்த்துவதற்கான நிலைமை தற்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. எனவே நாங்கள் மிக விரைவிலே இந்த நாட்டு மக்களுக்கு நல்ல ஒரு பொருளாதார வளத்தை நாங்கள் பெற்றுக் கொடுப்போம் என்றும் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். உங்களை பொறுத்தவரையில் இந்த ஒரு வருட காலத்துக்குள் உங்களுக்கு நான் நினைக்கிறேன் நீங்கள் மத்திய குழுவிலும் இருப்பதால் இந்த அரசாங்கம் பதவியேற்ற போது ஒரு திட்டம் இருந்திருக்கும். அதாவது இந்த ஒரு வருடத்துக்குள் இன்னென்ன சேவைகளை நாங்கள் செய்து முடிக்க வேண்டும், மக்கள் மத்தியிலே செல்வாக்கு செலுத்துவதென்றால் அந்த வகையிலே ஏதாவது திட்டங்களை ஏதாவது காரணங்களால், அது புற காரணங்களாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய அக காரணங்களாக இருக்கலாம், அந்த காரணங்களால் இந்த அரசாங்கத்துக்கு செய்ய முடியாமல் போன விடயங்கள் ஏதாவது இருக்கிறதா? இல்லை, உண்மையில் நாங்கள் நாட்டை பொறுப்பேற்றது நாட்டினுடைய வளர்ச்சி பாதை கொண்டு செல்வதற்கு ஒழிய நாங்கள் இந்த அரசியலுக்காக நாங்கள் திட்டங்களை முன்வைப்பது கிடையாது. மக்களிடம் உடனடியாக நன்மதிப்பை பெற வேண்டும், மக்களுடைய ஆரவாரத்தை பெற வேண்டும் என்று நாங்கள் ஜனரஞ்சகமான திட்டங்களை முன்வைப்பது கிடையாது. நாங்கள் விஞ்ஞான ரீதியாக நாட்டை முன்னேற்றக்கூடிய நீண்டகால திட்டங்களை தான் நாங்கள் நடைமுறைப்படுத்தி கொண்டு வருகிறோம். எனவே மக்களும் அதை தற்பொழுது உணர்ந்திருக்கிறார்கள். மக்களும் குறிப்பிட்ட காலத்தை நாங்கள் கொடுக்க வேண்டும், அப்போதுதான் அந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை சீர் செய்து மக்கள் வாழ்க்கை தரம் உயரும் என்ற உண்மையை இன்று புரிந்திருக்கிறார்கள். எனவே நாங்கள் ஒவ்வொரு திட்டங்களையும், அதாவது ஒவ்வொரு திட்டங்களையும் குறுகிய கால திட்டம், நீண்ட கால திட்டம் என்ற அடிப்படையிலே நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம். எனவே மக்கள் மிகவும் எதிர்பார்ப்போடு இந்த அரசுக்கு ஆதரவு வழங்கினார்கள். ஊழலை ஒழித்து நாட்டிலே நீதி நேர்மையான ஒரு ஆட்சியை நடாத்தி ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற மக்களுடைய கோரிக்கை மிக முக்கியமாக இருந்தது. நினைக்கிறேன் இன்று அந்த செயல்பாடு மிக தீவிரமாக நாங்கள் செயல்பட்டு கொண்டு வருகிறோம். எனவே எங்களுக்கு நாங்கள் யாருக்கும் அச்சமும் கிடையாது, பயமும் கிடையாது. எந்த ஊழலுக்கோ அல்லது எந்த தீய விடயங்களுக்கு துணை போனவர்கள் அல்ல நாங்கள். எனவே நாங்கள் நீதியும் நேர்மையான முறையிலே கடந்த கால ஆட்சியிலே நாட்டை சீரழித்தவர்களுக்கு எதிராக சட்டம் தன் கடமையை சரிவர செய்து கொண்டிருக்கிறது என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். சாதாரணமாக உங்களுக்கு தெரியும், இந்த அரசாங்கத்துக்குள் ஒரு மதிப்பீடு நீங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும். அதாவது இந்த வருடத்துக்குள், அதாவது ஒரு வருடத்துக்குள் ஜனாதிபதி நான் பதவியேற்று ஒரு வருடமாக போகிறது. இந்த வருடத்துக்குள் மக்கள் மத்தியிலே இருக்கிற, அதாவது ஏற்கனவே இருந்த செல்வாக்கு, நான் சொல்லுகிறது தேர்தல் காலத்திலே அந்த செல்வாக்குக்கும் இப்போ இருக்க செல்வாக்குக்கும் குறைந்திருக்கிறதா கூடியிருக்கிறா? இது நான் கேட்பது சாதாரணமாக வெளிப்படையான காரணம் அல்ல, உங்களுக்கு உள்கட்சி ஊடாக உங்களுக்கு தெரிந்து கொண்ட காரணம். இல்ல, உண்மையிலே மக்களுடைய செல்வாக்கு என்பதை நாங்கள் தேர்தல் முடிவுகளை வைத்து மாத்திரம் நாங்கள் கணக்கெடுக்க முடியாது. இருந்தும் அதுதான் ஒரு எங்களுக்கான ஒரு சேனல், அதாவது ஒரு முறையாக இருக்கிறதை ஒழிய அதையும் தாண்டி மக்களுடைய உணர்வுகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இடைப்பட்ட காலத்திலே
மக்கள் அதாவது எதிர்க்கட்சியினர் அரசாங்கத்துக்கு எதிராக பல பொய்களை திட்டமிட்டு பரப்பினார்கள். அரசாங்கத்திலான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார்கள். எனவே சில நேரம் மக்களும் சில குற்றச்சாட்டுகள் தொடர்பாகவும் சில அவருடைய அந்த திட்டமிட்டு பரப்பிய அந்த பிரச்சாரங்களை ஒரு சிலர் அதுக்கு அகப்பட்டார்கள். ஆனால் தற்பொழுது அவர்களும் இன்று விழித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே நாங்கள் இதுவரை ஆட்சிக்கு வந்த அரசாங்கங்களிலே மக்களுடைய அபிவிருத்திக்காக அதிகூடிய நிதியினை நாங்கள் 2025ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் நாங்கள் ஒதுக்கி இருக்கிறோம். இன்று மக்கள் கிராமப்புறங்களில் இருக்கலாம், நகர்ப்புற இருக்கலாம், இன்று அபிவிருத்தி வேலை திட்டங்கள் ஆரம்பித்திருக்கின்றன. இவர்கள் கூறினார்கள் இந்த அரசாங்கம் ஒரு செங்கல் கூட வைக்கவில்லை என்று. இன்று சென்று பாருங்கள், இன்று கிராமங்கள் தோறும் வீதிகள் புறமைக்கப்படுகின்றது. அங்க மக்களுடைய கட்டுமான பணிகள் ஆரம்பித்திருக்கிறோம். அதே போல பெரிய நகர்ப்பகுதிகளில் நாங்கள் பாரிய செயல் திட்டங்களை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். எனவே நினைக்கிறேன் குறுகிய காலத்திலே மக்கள் பார்க்கின்ற அபிவிருத்தி ஒரு சிலர் கான்கிரீட் அதாவது வீதி போடுவதை தான் அவர்கள் அபிவிருத்தி என்று நினைக்கிறார்கள். ஒரு கட்டிடம் கட்டினால்தான் அபிவிருத்தி என்று நினைக்கிறார். அபிவிருத்தி என்பது அவ்வாறு அல்ல. சமூக பொருளாதார சில சமூக ரீதியான மாற்றங்கள் நாங்கள் கட்டிடத்திலே முடியாது. இன்று எமது நாட்டை பொறுத்தவரையிலே உங்களுக்கு தெரியும், ஒரு காலத்திலே சில போதைப் பொருட்களை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் இன்று கேள்விப்படுகின்ற போதைப் பொருட்கள் மிகவும் ஒரு மோசமான நிலைக்கு இன்னைக்கு சமூகம் போயிருக்கிறது. இன்று பாடசாலை மாணவர்கள் கூட இந்த போதை பழக்கத்துக்கு அடிமையாகிய நிலைமை காணப்படுகிறது. இதற்கு யார் காரணம்? கடந்த கால ஆட்சியாளர்கள் இந்த போதைப் பொருள் கடத்தலிலே நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஈடுபட்டவர்கள். எனவே இன்று அதை நாங்கள் நிவர்த்தி செய்து கொண்டு வருகிறோம். இன்று சட்டம் அனைவருக்கும் சமனாக பயன்படுத்தப்படுகிறது. இன்று கொள்ளைக்கார கும்பல்களையும் போதைப் பொருள் கடத்தல்காரர்களையும் நாங்கள் இன்று கைது செய்து வருகிறோம். எனவே மிக விரைவிலே இந்த சமூகத்திற்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை என்று உங்களுக்கு தெரியும். கூறுவார்கள் யுத்த காலங்களிலே தங்களுடைய பிள்ளைகள் வெளியில் சென்று வீட்டுக்கு வரும் வரை நிம்மதி இல்லை என்று. இன்று அதே ஒரு நிலைதான் இன்று காணப்படுகிறது. ஏன் இன்று பெற்றோர்கள் கூறுகிறார்கள், எங்களோட பிள்ளைகள் பாடசாலைக்கு சென்று மறுபடி வீட்டுக்கு வரந்தோட்டு எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏன்னா இடையில வர்ற போது யாராச்சும் எங்க பிள்ளைகளுக்கு போதை மாத்திரையை கொடுத்துருவாங்களா, யாராச்சும் எங்க பிள்ளைகளுக்கு போதைக்கு அடிமைப்படுத்திடுவாங்களா என்று பயத்தில் இன்றைக்கு காலையில் ஒரு அம்மா என்னுடன் பேசுகின்றார். இன்றைக்கு காலை நான் நிகழ்ச்சிக்கு வருவதற்கு முன்பு கூட. எனவே இவ்வாறான ஒரு சீரழிந்த ஒரு சமூக கட்டமைப்பை நாங்கள் கட்ட வேண்டிய தேவை இருக்கிறது. எனவே நாங்கள் நினைக்கிறோம் சிறப்பான ஒரு அபிவிருத்தி, அதாவது அழகான வாழ்க்கை என்பது கட்டிடங்கள் கட்டுவது மாத்திரமல்ல. அந்த போதைப் பொருள் பற்றி கூறிய போது நினைக்கிறேன் அண்மையில் இந்தோனேஷியாவிலிருந்து கைது செய்யப்பட்டு இங்கு அழைத்து வரப்பட்ட பல அரசியல்வாதிகளோடு தொடர்பு கொண்டிருக்கின்றார்கள் என்ற தகவல் வெளியாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் நினைக்கிறேன் மித்தனிய பகுதியிலும் சிலர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இந்த விடயம் உங்களுக்கு நினைக்கிறேன் உங்களோட உள்ளார்ந்த விடயம், கட்சிக்குள் இருக்க விடயம், முக்கியமான அரசியல்வாதிகள் அதாவது கொழும்பில் இருக்கிற அரசியல்வாதிகள் கூட இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்ற தகவல் இருக்கிறதா, அல்லது சாதாரணமாக பிரதேச மட்டங்களில் இருக்கின்ற அரசியல்வாதிகள் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள்? உண்மையிலே இந்த போதை பொருள் கடத்தல் இந்த கும்பலுடன் சில அரசியல்வாதிகள், அது நகர்ப்புறமாக இருக்கலாம், கிராமப்புறங்களாக இருக்கலாம், அல்லது கொழும்பிலா இருக்கலாம், அல்லது மலையக பகுதியாக இருக்கலாம், அங்குள்ள அரசியல்வாதிகளுக்கும் தொடர்பு இருப்பதை நாங்கள் விசாரணைகள் மூலமாக நாங்கள் கண்டறிந்து கொண்டிருக்கிறோம். எனவே மிக விரைவிலே இந்த உண்மை நாட்டுக்கு வெளிப்படுவதோடு சம்பந்தப்பட்ட அரசியல்வாதிகளுக்கும் நிச்சயமாக சட்டம், நான் கூறுவது போல தனிப்பட்ட இந்த பழிவாங்கலோ தனிப்பட்ட எந்த விதமான கோபமோ தாபமோ எங்களிடம் கிடையாது. எனவே யார் யார் குற்றச்செயலுடைய தொடர்புபட்டவர்களோ அவர்கள் நிச்சயமாக நீதித்துறை அவர்களுக்கு அதற்கான தீர்ப்பை வழங்கும். அரசாங்கத்திடம் ஏதாவது ஒரு திட்டம் இருக்கிறதா இந்த காலத்துக்குள் இந்த போதைப் பொருளை இலங்கையிலிருந்து ஒழித்து காட்ட முடியும்? அதாவது நான் நினைக்கிறேன் இது பொதுமக்களுக்கு சென்று செல்ல வேண்டிய ஒரு முக்கியமான செய்தியாக இருக்கக்கூடும். ஏன்னால் தற்போது முக்கியமான இடங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன, முக்கியஸ்தர்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். நீங்கள் சொல்கிற போது அரசியல்வாதிகள் இதில் சம்மந்தப்பட்டிருக்கிறார்கள் சொல்கின்றீர்கள். இவ்வாறான ஒரு காலகட்டத்தை போது ஒரு குறிப்பிட்ட காலகட்டம், இந்த காலத்துக்குள் அரசாங்கத்தால் இந்த போதைப் பொருள் என்கிற விடயத்தை கட்டுப்படுத்த முடியக்கூடிய இந்த போதைப் பொருள் கும்பலுடன் சிங்கள அரசியல்வாதிகள் மாத்திரமல்ல, முஸ்லிம் அரசியல்வாதிகள் சம்பந்தம் இருக்கிறார்கள், தமிழ் அரசியல்வாதிகள் தொடர்பு இருக்கிறார்கள், ஏன் மலையத்தில் உள்ள அரசியல்வாதிகள் கூட சில பெயர்களை நாங்கள் சமூக வலைத்தளங்களை நாங்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். எனவே
பார்ப்போம். அது நாங்கள் அதாவது ஒரு சரியான ஒரு விசாரணை வரும் வரை நாங்கள் யார் மீதும் குற்றச்சாட்ட முடியாது. எனவே இந்த தகவல்கள் உண்மையா பொய்யா என்பது விசாரணை மூலமாக தெரிய வரும். அதன் பின்பு நாங்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்துவோம். அதற்கு முன்பு நாங்கள் நேரடியாகவோ மறைமுகமாகவோ யாரையும் குற்றம் சாட்டுவது பொருத்தமற்ற ஒரு அரசியல் கலாச்சாரமாக இருக்கும். எனவே நாங்கள் அந்த கலாச்சாரத்தில் நாங்கள் நிச்சயமாக இருக்கிறோம். நிச்சயமாக அதாவது இலங்கையை பொறுத்தவரையிலே எமது நாடு ஒரு தீவு, நாட்டை சுற்றி கடல் இருக்கிறது. எனவே நாட்டுக்குள் போதைப் பொருளை கொண்டு வர வேண்டும் என்றால் ஒன்று விமானம் மூலம் கொண்டு வரப்பட வேண்டும் அல்லது கடல் மார்க்கமாக கொண்டு வரப்பட வேண்டும். எனவே கடந்த காலத்திலே இந்த விமானம் மூலமாகவும் கடல் மார்க்கம் மூலமாகவும் தங்கு தடையின்றி போதைப் பொருட்களை கிலோ கணக்கல்ல மெட்ரிக் டன் கணக்கிலே இவர்கள் கொண்டு வந்து, உங்களுக்கு தெரியும், இலங்கையிலே ஒரு தொழிற்சாலை கூட நடத்தி இருக்கிறார்கள். அதாவது நாங்கள் அபிவிருத்தி செய்வதற்கான பல தொழிற்சாலைகள் இருக்கின்றது போல போதைப் பொருட்களை உற்பத்தி செய்வதற்கும் கடந்த காலத்திலே செய்திருக்கிறார்கள் என்றால் எந்த அளவுக்கு அரசியல்வாதிகளுடைய துணை, அவர்களுடைய ஆதரவு அவர்களுக்கு இருந்திருக்கும் என்பது மக்களுக்கு தெரியும். எனவே நாங்கள் கிராமப்புறங்களுக்கு அல்லது நகரங்களுக்கு செல்கின்ற பொழுது கூறுகிறார்கள், அங்கு கசிப்பு விற்கின்றார்கள், இங்கு கசிப்பு அதிகரித்திருக்கிறது, இங்கு கிராமப்புறங்களிலே போதை. நாங்கள் அங்கு அதாவது அந்த இடத்திலே நிறுத்துவதை விட இது நாட்டுக்குள்ளே கொண்டு வருவதை நாங்கள் நிறுத்த வேண்டும். அடிப்படை காரணங்களை நாங்கள் நிறுத்த வேண்டும். எனவே நாங்கள் முதலாவது இந்த எமது நாட்டுக்குள்ளே வருகின்ற போதைப் பொருளை தடுப்பதற்கான வழிகளை நாங்கள் மேற்கொண்டு வரோம். அதோடு தொடர்புபட்டவர்களை நாங்கள், அதாவது பெரிய தலைகளை, அதாவது கிராமப்புற ஒருவர் 2 அன்றாடம் செய்கின்ற அவர்கள் அல்ல, அவர்களுக்கு யார் அந்த போதைப் பொருட்களை கொண்டு வருகிறார்கள், வெளிநாட்டிலிருந்து யார் இங்கு கொண்டு வருகிறார்கள், அதை நாங்கள் நிறுத்தியவுடன் உண்மையிலே இதெல்லாம் தானாகவே நின்றுவிடும். அப்பொழுது இந்த நாடு ஒரு சுத்தமான ஒரு சூழலுக்கு ஏற்படும். எனவே நாங்கள் அதுக்கான தீவிரமாக நாங்கள் ஈடுபடுகிறோம் நினைக்கிறேன். இன்னொரு 6 மாதங்கள் செல்லும் கிடையிலே நாங்கள் ஒரு போதையற்ற ஒரு சமூகத்தை கொண்டு வரதுக்கு முயற்சி செய்கிறோம். நினைக்கிறேன் இந்த போதைப் பொருளை தவிர அடுத்த கட்டமாக நாங்கள் பார்க்கலாம் இந்த இனப்பிரச்சனை தொடர்பான அரசாங்கத்தின் நிலைப்பாடு. நீங்கள் ஒரு பொறுப்புள்ள அமைச்சர், அதுவும் நினைக்கிறேன் அதாவது ஜேவிபி என்கிற கட்சியிலே நீங்கள் அடிப்படை உறுப்பினராக இருந்தவர். எனவே அதன் கொள்கைகளை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். இனப்பிரச்சனைக்கு தீர்வு என்பது ஏற்கனவே சொல்லப்பட்ட விடயம். தேசிய இனப்பிரச்சனை இருக்கிறது என்பதை ஜேவிபி ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற ஒரு கட்டம் இருந்தது. தற்போது அது மாறி இருக்கிறது. காலத்துக்கு காலம் இந்த ஜேவிபி தனது கொள்கைகளை மாற்றி வந்திருக்கிறது. நான் சொல்கிறேன் இடதுசாரி கொள்கை அல்ல, ஆனாலும் உலகளாவிய ரீதியில் இருக்கிற இந்த விடயங்களை வைத்துக்கொண்டு தனது கொள்கைகளை மாற்றி வந்திருக்கிறது. எனவேதான் இன்று அரசாங்கத்தை அதனால் அமைக்க முடிந்திருக்கிறது என்பது யதார்த்தம். இந்த நிலையிலே தற்போது ஜெனீவாவில் வெளிவிவகார அமைச்சர் ஒரு உறுதியளித்திருக்கிறார். வெளிநாட்டு அதாவது ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் சபையின் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கொண்டு உள்நாட்டு பொறிமுறையை செய்து கொள்வதற்கு இது கடந்த காலத்தில் இருந்த அரசாங்கங்களை விட ஓரளவு முன்னேற்றகரமான ஒரு விடயம் என்று சொல்லலாம். இந்த விடயத்தில் எந்த அளவுக்கு நினைக்கிறேன் 2026ஆம் ஆண்டு அல்லது 27ஆம் ஆண்டுக்குள் இந்த காணாமல் போனோர் பிரச்சனையை தீர்த்து விட போவதாக அரசாங்கம் ஏற்கனவே உறுதியளித்திருக்கிறது. அந்த வகையில் எந்த அளவுக்கு இது சாத்தியமான விடயமாக கருதப்படும்? இல்ல, உண்மையில் தேசிய மக்கள் சக்தி இந்த நாட்டிலே தமிழ், சிங்கள, முஸ்லிம் மக்களுடைய ஒற்றுமை விரும்புகிற ஒரு கட்சி. இந்த 3 இன மக்களினுடைய அரசுதான் தற்பொழுது ஆட்சியில் இருக்கின்றோம். எனவே இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கு பிரச்சனை இருக்கிறது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அது ஒரு காலமும் நாங்கள் மறுத்தது கிடையாது. எனவே அதாவது அந்த தமிழ் மக்களுடைய பிரச்சனையை மையமாக வைத்து சுயநல அரசியலை செய்வதை நாங்கள் தவிர்த்திருக்கிறோம். இன்று உங்களுக்கு தெரியும், வடக்கு கிழக்கில் இருக்கின்ற அநேகமான தமிழ் கட்சிகள் அந்த மக்களை வைத்துதான் அவர்கள் அரசியலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்று ஒரு சிலர் பாராளுமன்றத்திலே மக்களுடைய அதாவது மக்கள் ஆதரவை பெறுவதற்காக ஏதோ பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த மக்களின் வாக்கை பெற்றவர்கள் அங்கிருக்கின்ற மக்களின் வாழ்க்கையும் இந்த அரசியல்வாதிகளும் வாழ்க்கையும் பார்க்கின்ற பொழுது அதாவது இரு முனைகள். எனவே மக்களை வைத்துதான் இவர்கள் அரசியல் செய்கின்றார்கள் ஒழிய அந்த மக்களின் பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்ற எண்ணப்பாடு இந்த வடக்கு கிழக்கு உள்ள அரசியல்வாதிகளுக்கு
கிடையாது. அது ஒரு புண்ணை போல அது சொரிஞ்சு அது அப்படியே அந்த புண்ணு இருக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணப்பாட்டில் தான் இருக்கிறார்கள். எனவே தேசிய மக்கள் சக்தி நாங்கள் தமிழ் மக்களுடைய உரிமைகள் தொடர்பாகவும் தமிழ் மக்களுடைய பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப வேண்டும், அவருடைய கல்வி, கலாச்சாரம், சுகாதாரம் எல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற எண்ணப்பாட்டில் இருக்கிறோம். எனவேதான் இம்முறை வரவு செலவு திட்டத்திலே நாங்கள் ஏனைய மாகாணங்களை விட வட மாகாணத்திற்கும் கிழக்கு மாகாணத்துக்கும் அதிகமான நிதியினை நாங்கள் ஒதுக்கி இருக்கிறோம். பல அபிவிருத்தி திட்டங்களை நாங்கள் ஏற்படுத்தி முதலாவது மக்களுடைய நம்பிக்கையை பெற வேண்டும். இன்று ஜனாதிபதி அவர்கள் இன்று அண்மையிலே வடக்குக்கு சென்றிருந்தார். அவர் அங்கு திறந்து பாஸ்போர்ட் காரியாலயம் என்று வடக்குக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. இந்த சர்வதேச விளையாட்டு மைதானம் அங்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல புதிய தெங்கு முக்கோண வலயம் அங்கு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல அங்களுடைய மக்களுடைய காணிகள் இன்னும் தெரியும், பல வருடங்களாக மூடப்பட்ட பாதைகள் என்று மக்கள் பாவனைக்காக விடப்பட்டிருக்கிறது. அதே போல காணிகள் கட்டங்கட்டமாக விடுவிக்கப்படுகிறது. ஏன் இன்று மக்கள் ஒரு ஜனநாயக ரீதியாக அச்சமின்றி பயமின்றி இன்று மக்கள் ஒரு நிம்மதியான வாழக்கூடிய சூழலை நாங்கள் ஏற்படுத்தி இருக்கிறோம். இன்று வடக்கு மக்கள், அதாவது இன்று உண்மையிலே கூற போனால் இந்திரஜித் அவர்களே, தென்னிலங்கை மக்களை விட இன்னைக்கு வடக்கு கிழக்கு தமிழர்களும் முஸ்லிம்களும் இன்றைக்கு அன்றகுமார் திசாநாயக்கா ஜனாதிபதி அவர்களை ஒரு 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 கதாநாயகனாக பார்க்கிறார்கள், ஒரு ஹீரோவாக பார்க்கிறார்கள். இது யதார்த்தம், உண்மை. ஏன் அந்த மக்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறந்திருக்கிறது. இன்று ஒரு ஜனாதிபதி தெரியும், முன்னையெல்லாம் ராஜா போன்றுதான். அதாவது அவர் ஒரு வீதியிலே செல்வதென்றால், ஒரு நிகழ்வுக்கு செல்வதென்றால் ஒரு வாகன பவனி அப்படித்தான் இருக்கும், யாரும் நெருங்க முடியாது. மக்களுடைய அன்றாட வாழ்க்கை பாதிப்படைத்தான் அவர் அந்த நகரில் செல்வார். இன்று ஜனாதிபதி அவ்வாறு அல்ல, நீ சாதாரண ஒரு பிரஜை போல என்று சென்று வருகிறார், எல்லா மக்களோடும் பழகுகின்றார், மக்கள் இலகுவாக அவரை தொடர்பு கொள்ளக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்குது. எனவே இன்று இந்த நாட்டில் இனவாதம் இன்று முற்றாக இல்லாமல் செய்யப்பட்டிருக்கு. இனவாதிகளுக்கு இன்று இடமில்லை. நான் கூறு இனவாதிகள் முஸ்லிம் இனவாதிகளாக இருக்கலாம், தமிழ் இனவாதிகள் இருக்கலாம், சிங்கள இனவாதிகளா இருக்கலாம். இந்த 3 இனவாதிகளுக்கும் இன்று வாய் அடைத்து போயிருக்கிறார்கள். எனவே நீங்கள் சொல்வது போல இந்த தமிழ் மக்களுடைய உண்மையான பிரச்சனை கண்டறிந்து நிச்சயம் எங்களுடைய காலத்தில் அந்த மக்களுக்கு தீர்வை வழங்கி இந்த நாட்டிலே ஏனைய சமூகங்களை போல இந்த நாட்டில் தமிழ் முஸ்லிம் சமூகம் வாழக்கூடிய சூழலை நிச்சயம் நாங்கள் ஏற்படுத்துவோம், தற்பொழுது ஏற்படுத்தி வருகிறோம். உண்மையாக இந்த கேள்வியை நான் கேட்டது காரணம், தேசிய பிரச்சனை தொடர்பாக ஜேவிபி ஏற்கனவே இருந்த நிலைப்பாடு குழப்பகரமாக இருந்தது. கோட்டபய ராஜபக்ச கடைசியாக ஜனாதிபதி இருந்த போது அவர் சொல்லியிருந்தார், அபிவிருத்தி மூலம் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும், தேசிய இன பிரச்சனை என்று ஒண்ணு இல்லை என்று ஒரு கருத்தை வெளிப்படுத்தியிருந்தார். பொதுவாக தமிழ் மக்கள் மத்தியிலும் அந்த ஒரு சந்தேகம் இருந்தது, ஜேவிபி அதாவது தேசிய மக்கள் சக்தி வந்தாலும் இதே நிலைப்பாட்டை தான் கொண்டு வரப்போகிறது. எனவே தற்போது இடம்பெறுகிற இந்த அபிவிருத்திகள் கூட இந்த இனப்பிரச்சனையை இல்லாமல் செஞ்சு விடுமா, அல்லது இனப்பிரச்சனை இருக்கிறது என்ற ஒரு விடயத்தை வெளியில் கொண்டு வராமல் மக்களை மூடி மறைப்பதற்காக செய்யப்படுகிறதா என்ற ஒரு நிலைமை இருந்தது. இன்று நீங்கள் அதை உறுதிப்படுத்திருக்கின்றீர்கள், இல்லை தேசிய இன பிரச்சனை இருக்கிறது, அந்த பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். எனவே மக்கள் மத்தியில் இது போய் சேர்ந்திருக்கும் நிச்சயமாக. என்றாலும் கூட இந்த தேசிய இன பிரச்சனைக்கு நாங்கள் இருக்கிறோம் இந்த பொறுப்பு கூற விடயத்திலே ஜெனீவாவிலே இடம்பெறுகின்ற பிரச்சனைக்கு 2027ஆம் ஆண்டுக்குள் முக்கியமாக காணாமல் போனோர் விடயத்திலே தீர்வு காணப்பட வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. இந்த தேசிய இன பிரச்சனைக்கு எப்போது தீர்வு காணப்படும், ஏதாவது ஒரு காலகட்டம் உங்களுக்குள் இருக்கிறதா, அரசாங்கத்துக்குள் அது தொடர்பான ஏதாவது திட்டம் இருக்கிறதா? நீங்கள் கூறியது போல தேசிய இணைப்பிரச்சனைகளுக்கு அபிவிருத்தி திட்டங்களின் மாத்திரம் தீர்வு வழங்க முடியாது. அது என்ன பாட்டில் நாங்கள் இருக்கிறோம். அந்த மக்களுடைய உரிமை சார், நிலம் சார், மொழி சார், அவருடைய கலை கலாச்சாரம் இவை எல்லாவற்றையும் அந்த மக்களுக்கு உரிமையை கொடுக்க வேண்டும். எனவே தேசிய மக்கள் சக்தியை பொறுத்தவரையிலே நாங்கள் அந்தந்த இனங்களுக்குரிய தனித்துவத்தை நாங்கள் பாதுகாக்கிறோம். அதே போல அவர்களுடைய நிலப்பகுதிக்கான அந்த உரிமையை நாங்கள் பாதுகாக்கிறோம். எனவே நான் நினைக்கிறேன், அதாவது இந்த இன்று வடகிழக்கு மக்களை ஆயுதமாக வைத்துக்கொண்டு உலகத்திற்கு இனப்பிரச்சனை என்ற ஒன்றை பூதாகரமாக காட்டிக்கொண்டு வெளிநாட்டினுடைய அங்கு வருகின்ற தேர்தல் காலங்களில் இவர்களுக்கு செலவு செய்வதற்கான பணத்தையும் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். எனவே மக்களை பணயம் வைத்துதான் இவர்கள் அரசியல் செய்கிறார்கள். எனவே தேசிய மக்கள் சக்தி
நிச்சயமாக இந்த நாட்டில் இருக்கின்ற ஏன் இந்த நாட்டில் சிங்கள மக்களுக்கு பிரச்சனை இருக்கிறது. நாங்கள் வெளிப்படையாக தமிழ் மக்களுக்கு மாத்திரம் பிரச்சனையை கதைத்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்டிலே மலையக மக்களுக்கு பிரச்சனை இருக்கிறது, முஸ்லிம் மக்களுக்கு பிரச்சனை இருக்கிறது, ஏன் சிங்கள மக்களுக்கு கூட பிரச்சனை இருக்கிறது. நாங்கள் கூறுவது போல தமிழ் மக்களுக்கு மாத்திரம் பிரச்சனை என்றால் இன்று நாட்டில் இருக்கின்ற சிங்கள மக்கள் எல்லாம் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். இன்று அவர்களும் எங்களை போன்றுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், இன்று கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனாலே தான் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தவர்கள் அந்த மக்கள். எனவே நான் நினைக்கிறேன் தேசிய மக்கள் சக்தி அனைத்து மதங்களுக்கும் அந்த அனைத்து இனங்களையும் அவர்களுடைய பிரச்சனைக்கு தீர்வை பெற்றுக் கொடுப்பது எங்களுடைய அரசாங்கத்தினுடைய சிறப்பான நடவடிக்கையாக நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம். இந்த தேசிய இன பிரச்சனைக்கு அல்லது மக்கள் மத்தியிலே நல்லிணக்கத்தை கொண்டு வர்றதுக்கு அரசாங்கத்தை பொறுத்தவரையில் முக்கியமாக கடமையாற்ற வேண்டும். இது என்னை பொறுத்தவரையில் நான் நினைக்கிறேன், இந்த கதிர்காமத்திலிருந்து நீங்கள் தெரியும் காலி வரையிலான பகுதிகள் இந்த மத வழிபாட்டு தலங்கள் இருக்கின்றன. குறிப்பாக நான் சென்று பார்த்த இடங்களை நான் சொல்கிறேன். இந்த மத வழிபாட்டு தலங்கள் உண்மையாக இந்து மத வழிபாட்டு தலங்கள், ஆனாலும் அது பௌத்த மக்களால் தற்போதும் இந்து பாரம்பரியம் தவறாது நடத்தப்பட்டு வருகிறது. இது ஒரு உண்மையாக இலங்கையிலே வளமையாக உங்களுக்கு தெரியும், வடக்கு கிழக்கிலே விகாரைகளை கட்டுவது அல்லது காணிகளை கையகப்படுத்துவது என்ற ஒரு பெரிய ஒரு நிலைப்பாடு இருக்கிற போது தென்னிலங்கையிலே இந்த விடயங்களும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த இடத்திலே உங்களுடைய இந்த நல்லிணக்கத்தை கொண்டு செல்ல முடியும். நான் நினைக்கிறேன் மதங்கள் தொடர்பான ஒரு பௌத்த மதத்தை பொறுத்தவரையில் அது ஒரு மார்க்கமாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு உரிய வழிபாட்டு தெய்வங்கள் என்கிற வகையில் அவர்கள் பெரும்பாலும் இந்து கடவுள்களை தான் வணங்குகின்றார்கள். எனவே இந்த விடயத்தில் கூட இந்த மத உரிமைகளை பொறுத்தவரையில் தேசிய மக்கள் சக்தியின் நிலைப்பாடு இருக்கிறது, எந்த அளவுக்கு அது சாத்தியமாக இருக்கிறது? உண்மையில் தேசிய மக்கள் சக்தி அனைத்து மதங்களுக்கும் ஒரு சம வாய்ப்பினை வழங்கியிருப்பது என்பதற்கு சிறப்பான ஒரு உதாரணம் அண்மையிலே ஐயப்ப பக்தர்களின் யாத்திரை புனித யாத்திரையாக அறிவிக்கப்பட்டது. கடந்த 50 வருடங்களாக தொடர்ச்சியாக கோரிக்கை விடுத்தார்கள். இந்த சராசரியாக இலங்கையிலிருந்து வருடத்திற்கு 10,000 தொடக்கம் 15,000 பக்தர்கள் இந்தியா செல்கின்றார்கள். அந்த யாத்திரையை ஒரு புனித யாத்திரையாக ஆக்கக்கூறி பல முயற்சிகளை மேற்கொண்டிருந்தார்கள். ஆனால் வேறு அரசாங்கங்கள் ஏன் அதை செய்யவில்லை? அவர்களுக்கு தெரியும் இந்த நாட்டிலே சிறுபான்மையினருக்கு உரிமை வழங்கப்படக்கூடாது, சிறுபான்மையினருக்கு அந்த உரிமை கொடுத்துவிடக்கூடாது என்பதற்கு அவர்கள் உறுதியாக இருந்தார்கள். அதற்கு எங்களுடைய மலையக அரசியல்வாதிகளாக இருக்கலாம் அல்லது தமிழ் முஸ்லிம் அரசியல்வாதிகளும் துணையாக நின்றார்கள். ஆனால் இன்று தேசிய மக்கள் சக்தி இன்று உலகத்திலே இலங்கையில் உள்ள உலகத்திலே ஐயப்ப யாத்திரையை ஒரு புனித யாத்திரையாக அறிவித்த முதல் நாடு இலங்கை. நாங்கள் மிகப்பெரிய காரியத்தை செய்திருக்கிறோம். எனவே இன்று ஒரு மதத்தை நாங்கள் மதித்திருக்கிறோம். இன்று அந்தந்த வழிபாடுகளை இன்று முஸ்லிம்களாக இருக்கலாம், தமிழர்களாக இருக்கலாம், தங்களுடைய தங்கு தடையின்றி அச்சமின்றி அவர்கள் தங்களுடைய வழிபாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். முன்பு முஸ்லிம்கள் பள்ளிவாசலுக்கு சென்று அச்சத்தோடு செல்வார்கள், என்ன நடக்கப் போகின்றது என்ற அச்சத்தோடு சென்றார்கள். பள்ளிக்கு போகாமலும் இருந்தார்கள். சில தாக்குதல் காலப்பகுதிகளிலே அவர்கள் பயங்கரவாதிகளாக முத்திரை குத்தப்பட்டார்கள். தாடி வளர்த்தாலோ அல்லது அவருடைய மத ஆடைகளை கண்டாலோ இவர்கள் தீவிரவாதி என்று முத்திரை குத்தப்பட்ட அந்த மக்களை அச்சத்துக்குள்ளே வாழக்கூடிய சூழலை கடந்த காலங்களில் அரசியல்வாதிகள் ஏற்படுத்தியிருந்தார்கள். ஆனால் இன்று அப்படி அவ்வாறு அல்ல. அந்த மக்கள் தங்களுடைய கலாச்சார வெளிப்பாடுகளுடன் இன்று நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு சூழலை நாங்கள் ஏற்படுத்தியிருக்கிறோம். எனவே உண்மையில் இந்திரஜித் அவர்களே, இந்த நாட்டினுடைய மக்களிடம் இனவாதம் கிடையாது. இந்த நாட்டில் சிங்கள மக்களாக இருக்கலாம், தமிழ் மக்களாக இருக்கலாம், முஸ்லீம் மக்களாக இருக்கலாம், இந்த மக்களிடம் இனவாதம் கிடையாது. ஆனால் அரசியல்வாதிகள் தங்களுடைய அதிகாரத்தை நிலைநிறுத்திக் கொள்வதற்காகவும் அதிகாரத்தை பெற்றுக்கொள்வதற்காகவும் விசத்தனமான இந்த இனவாதம் என்ற விஷத்தை மக்களிடம் கக்கி பரப்பினார்கள் ஒழிய இந்த மக்களிடம் கிடையாது. எனவே இந்த நாட்டிலே மீண்டும் ஒரு புதிய ஒரு கலாச்சாரம் பிறந்திருக்கிறது, ஒரு சமூக கட்டமைப்பு ஏற்படுத்திருக்கிறது. இன்று ஒரு இனம் இன்னொரு இனத்தை ஒரு புரிந்துணர்வுடன் பார்க்கின்ற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது, ஒரு ஆரோக்கியமான சூழல். எனவே இதை இன்னும் நாங்கள் முன்னோக்கி கொண்டு சென்று இந்த நாட்டிலே ஒரு தேசிய ஒற்றுமையை ஏற்படுத்துவதும் எங்களுடைய அரசாங்கத்தினுடைய பொறுப்பாகவும் நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அதாவது இந்த அதிகார சபையை பொறுத்தவரையில் உங்களுடைய அமைச்சர், அதாவது நீங்கள் உங்கள் அமைச்சர் என்கிற வகையிலே நீங்கள்
சில 6 பேரை நியமிக்கலாம். அந்த 6 பேரும் தகுதியற்றவர்கள் அல்லது சரியான திறமை கொண்டவர்கள் அல்ல என்ற ஒரு குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இருந்த அதிகார சபையில் சரியான அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருந்தார்கள். தற்போது நீங்கள் நியமித்திருக்கிறவர்கள் மலையகத்தோடு சார்ந்தவர்கள் அல்ல அல்லது மலையக நலனில் அக்கறை கொண்டவர்கள் அல்ல என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. இதற்கான ஒரு விளக்கத்தை தர முடியுமா? நாங்கள் மலையகத்தை சார்ந்த 2 பேரை நாங்கள் நியமித்திருக்கிறோம். அதாவது நாங்கள் இங்கு பார்க்க வேண்டிய விடயம், ஒரு செயலை சிறப்பான முறையிலே அந்த துறை சார்ந்த அறிவோடு செய்யக்கூடிய அல்லது செய்யக்கூடிய ஒரு பயிற்சி பெற்ற ஒருவரை நியமிக்க வேண்டும் ஒழிய எமது பிரதிநிதிக்காக நாங்கள் எங்கள் அரசியல் ரீதியாக நியமனை கொடுப்பது நினைக்கிற அந்த காரியங்களை சிறப்பான முறையில் நிறைவேற்ற எங்களுக்கு தடையாக இருக்கும். கடந்த காலத்தில் இதுதான் நடைபெற்றது. தனக்கு கட்சிக்காரர்களையும் தனக்கு தேவையாளர்கள் தான் அந்த பணிப்பாளர் சபையிலே போட்டார்கள், தேடி பாருங்கள். ஆனால் நாங்கள் அவ்வாறு அல்ல. நாங்கள் மலையத்திற்குள்ள புத்திஜீவிகள் செயல்பட அவர்கள் எங்களுடைய அரசியலுக்கு சம்பந்தப்படாவிட்டாலும் பரவாயில்லை, மக்கள் மீது சமூகத்தோட அக்கறையோடு இருந்து ஒரு திறமையாக செய்யக்கூடியவர்களை தான் நாங்கள் நியமித்திருக்கிறோம். எனவே எங்களுடைய அமைச்சில் இன்று அதிகமான மலையகத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள். எனவே நான் நினைக்கிறேன் எதிர்கால காலத்திலேயும் இன்னும் திறமையாக அதிகரிக்கப்பட்டு இந்த அதிகார சபை ஒரு புது பொலிப்புடன் செயல்படும் என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நாங்கள் வீடு கட்டுமான பணிகளை நாங்கள் 2026ஆம் ஆண்டுக்கான கட்டுமான பணிகளை இந்த அதிகார சபையினூடாக செய்வதற்கு தீர்மானித்திருக்கிறோம். அதே போல் காணி உரிமையும் இந்த நிறுவனத்தினூடாகவே நாங்கள் மேற்கொள்ள இருக்கிறோம். நிச்சயமாக இந்த ஊழல் ஒழிப்பு அல்லது செலவுகளை கட்டுப்படுத்தல் என்ற விடயத்திலே அரசாங்கம் தற்போது செயற்பட்டு கொண்டிருக்கிறது. முக்கியமாக நினைக்கிறேன் முன்னாள் ஜனாதிபதிகளின் உரிமை ரத்துக்கள் தொடர்பான நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டம் தற்போது அமலாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் உடனடியாக அது கையெழுத்திடப்பட்டு தற்போது அமலுக்கு வந்திருக்கிறது. மஹிந்த ராஜபக்ச முன்னாள் ஜனாதிபதி வீட்டை விட்டு சென்றிருக்கிறார். அதே போல சந்திரிகா குமாரதுங்க மற்றும் மைத்ரிபால சிறிசேனாகவும் ஆகியோரும் இந்த உத்தியோகபூர்வ இல்லங்களிலே சென்றிருக்கிறார்கள். இது அரசாங்கம் சொல்லுகின்ற இந்த விடயத்திலே, அதாவது செலவுகளை கட்டுப்படுத்துகின்ற விடயத்திலே, அதாவது இவர்கள் ராஜபோக வாழ்க்கையை வாழ்ந்திருக்கின்றார்கள் என்ற விடயத்தில் பார்க்கிற போது எந்த அளவுக்கு இதை நியாயப்படுத்த முடியும்? மக்களுக்கு இன்னும் சென்று சேராத விடயங்கள் என்ன இருக்கிறதா? இல்லை, உண்மையில் இந்த விடயத்தை இவ்வாறு நாங்கள் நோக்கலாம். ஒன்று, பதவியில் இருந்த ஜனாதிபதிகளில் உரிமை, அதாவது உரித்துரிமை ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் வரலாற்றிலே நாங்கள் சொல்கிற மாற்றம் என்று சொல்கிறோம். இப்பொழுது இருக்கிற ஜனாதிபதி தற்பொழுதும் அவர் இதை எதையும் அனுபவிப்பது கிடையாது. உங்களுக்கு தெரியும், இன்று ஜனாதிபதியின் நான் முன்பு கூறியது போல ஒரு சாதாரண ஒரு பிரஜையை போல அவர் வாழ்க்கை நடாத்தி கொண்டிருக்கிறார். இன்று நாடு முழுவதும் உள்ள பங்களாக்கள் அல்லது அவருடைய சொகுசு மாளிகைகள் இன்று மக்கள் பாவனைக்காக விடப்பட இருக்கிறது. இன்று அதுக்கு செல்வதை இன்று அவர் விரும்பவில்லை. அதே போல அவருக்கும் இவ்வாறான ராஜ வாழ்க்கை கிடையாது. இன்று சாதாரண ஒரு மனிதன் போல தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எனவே அவருக்கும் சேர்த்து தான் இந்த சட்டத்தை அவர் கொண்டு வந்திருப்பது நாங்கள் முதலாவது மக்களுக்கு தெரியப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். எனவே முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு மாத்திரமல்ல, தற்பொழுதைய ஜனாதிபதிக்கும் இந்த சொகுசு இந்த உரித்து அவர்கள் கிடையாது. நாங்கள் யோசித்து பாருங்கள், நாட்டிலே மக்கள் ஒருவேளை உணவை கூட உட்கொள்ள முடியாத சூழலிலே, இன்று மக்கள் தங்களுடைய பிள்ளை கல்விக்கு செலவு செய்வதற்கு கஷ்டமான சூழலிலே, மருந்து பொருட்களை கொள்வனவு செய்வதற்கு அல்லது மருத்துவ செலவுக்காக காசு இல்லாமல் எத்தனையோ உயிர்கள் அன்றாடம் சென்று போய்கொண்டிருக்கிறது. இந்த சூழலிலே ஒரு முன்னாள் ஜனாதிபதியை வாழ வைப்பதற்காக, அவர் சொகுசாக வாழ வைப்பதற்காக பல மில்லியன் ரூபாய்கள் செலவு செய்யப்படுகின்றது. உதாரணத்துக்கு நான் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கு 9 மருத்துவ ஊழியர்கள், 8 சாரதிகள், 2 எழுதுபவர்கள், 5 இயந்திர பணியாளர்கள், 1 கடற்படை உதவியாளர், 46 சிறப்பு நடவடிக்கை பணியாளர்கள், 16 சமையற்காரர்கள். பாருங்க, ஒரு சாதாரண அரச குடும்பத்தில் அந்த எங்கேயே கூட இருந்திருக்காது, 16 சமையற்காரர்கள். அவ்வளோ சாப்பிடுவார் போல தெரியுது முன்னாள் ஜனாதிபதி. 26 மின்சார வல்லுநர்கள், 4 சிவில் பொறியியலாளர்கள், 4 தொழில்நுட்ப பொறியியலாளர்கள், 2 களஞ்சிய காவலாளர்கள், 3 உடற்பயிற்சி பயிற்றுவிப்பாளர்கள். வீட்டில் பெரிய மினி ஜிம்மே வச்சிருந்திருக்காரு. 1 தச்சர். இதில் என்னன்னா, நாய் வளர்ப்பதற்கும், அவர் வீட்டிலே இருக்கின்ற நாயை வளர்ப்பதற்கும் இந்த நாட்டிலே இருக்கிற மக்கள் தங்களுடைய வரிப்பணத்திலே
சம்பளத்தை கொடுத்திருக்கிறார்கள். இதெல்லாம் நீக்கப்பட வேண்டுமா இல்லையா? எனவேதான் இவ்வாறான ஒரு ஒரு ராஜ சுகபோகத்தை அனுபவித்தவர்களுக்கு நாங்கள் அதை குறைத்து சாதாரண ஒரு மனிதன் போல வாழ தற்பொழுது அவருக்கு வழி செய்திருக்கிறோம். எனவே அவர்களுடைய சொந்த காசிலே ஒரு ஒரு நாய் வளர்ப்பாளர் 10 அடி 100 பேரை வச்சுக்கலாம். அவர் சொந்த காசில் இதுக்கு மக்களுடைய பணம் செலவிடப்படுறதை நாங்கள் எதிர்க்கிறோம். எனவே அவர் மட்டுமல்ல, முன்னாள் ஜனாதிபதிகள் எல்லாமே ஒரு சுகபோக வாழ்க்கையில தான். அவர்கள் மாத்திரமல்ல, அவர்கள் குடும்பத்தை சார்ந்த எல்லோரும் அப்படிதான் வாழ்ந்தார்கள். அவர்கள் மனைவிகளாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், சொந்தக்காரனாக இருக்கலாம், எல்லாமே இந்த சுகபோக வாழ்க்கையை தான் அனுபவித்தார்கள். உங்களுக்கு தெரியும், நேற்று முந்தினத்தில் நடந்த நேபாளத்தில் நடந்த சம்பவங்கள். இன்று மக்கள் கஷ்டத்தில் இருக்கின்ற பொழுது ஆட்சியாளர்கள் சுகபோகமாக இருப்பதை இன்று மக்கள் விரும்பவில்லை. எனவே இன்றைக்கு ஒரு உலகத்துக்கே ஒரு எடுத்துக்காட்டாக தேசிய மக்கள் சக்தியினுடைய ஜனாதிபதி, பிரதமர், அமைச்சர்கள் இன்று உலகத்துக்கே ஒரு எடுத்துக்காட்டாக இருப்பது ஒரு சிறப்பான அம்சமாகும். மஹிந்த ராஜபக்சே தவிர ஏனைய முன்னாள் ஜனாதிபதிகள் இந்த அளவுக்கு செலவு செய்யவில்லையா, அல்லது அவர்களும் குறிப்பிட்ட அளவு கொடுத்த அளவுக்கு செலவு செய்தார்கள்? இல்லை, எல்லோரும் கூட குறைய எல்லோருமே இந்த சலுகைகளை அனுபவிப்பவர்களாக தான் இருக்கிறார்கள். எனவே நாங்கள் கூறிக்கொள்கிறோம், நாட்டு மக்களுடைய வரிப்பணத்தில் வாழ்வதை நிறுத்துங்கள். உங்களுடைய சொந்த பணம், உங்களுடைய ஓய்வூதியத்தை வழங்குகின்றோம். ஓய்வூதியத்தில் வாழலாம். இன்று சாதாரணமாக இந்திரஜித் அவர்களே, இந்த சாதாரண அரசு ஊழியர் எடுத்துக்கொள்ளுங்க, 25 வயது 30 வருடம் அவர்கள் அரசாங்கத்துக்கு சேவை செய்துவிட்டு இறுதியிலே கிடைக்கின்ற அந்த குறைந்த பென்ஷன் தொகையை தான் அவர் வாழ்க்கை கொண்டு செல்கின்றார்கள். ஏன் இந்த ஜனாதிபதிகளுக்கு மாத்திரம் அவ்வாறு வாழ முடியாது? எனவே பதவி காலத்தில் அனுபவித்ததை பதவி முடிந்த பின்பும் அனுபவிக்க நினைக்கிறார்கள். எனவே ஒரு மாற்றத்தை, ஒரு புதிய கலாச்சாரத்தை நாங்கள் இன்று ஏற்படுத்தியிருப்பது இன்று உலகமே பார்த்து கொண்டிருக்கிறது. அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் இவ்வாறு சென்று கொண்டிருக்கிற போது நாங்கள் விடயத்தை கதைக்க வேண்டும். முக்கியமாக இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் மீது சுமத்தப்படுகிற குற்றச்சாட்டுகள், முக்கியமாக ஏற்கனவே சபாநாயகராக இருந்தவர் அவருடைய தமது கல்வித் திறமையை நிரூபிக்க தவறிய வகையில் அவர் பதவி விலகிறார். அதே போல நேற்று முன்தினம் இடம்பெற்ற இதன் போது பிரதி அமைச்சராக இருந்த பாதுகாப்பு அமைச்சராக இருந்த அருண் ஜெய்சருக்கு எதிராக கொண்டு வரப்பட வந்த அவநம்பிக்கை பிரேரணை கொண்டு வரப்படவில்லை. இது போன்ற பல குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுகின்றன. அதோடு பார்க்கின்ற போது தேசிய மக்கள் சக்திக்குள் பிளவுகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக ஜேவிபிக்கும் ஹரணி அமிரசூரிய பிரதமருக்கும் இடையிலான அந்த பிரச்சனை இருப்பதாக கூறப்படுகிறது. இது பொதுவாக எல்லோர் மத்தியிலும் இருக்கிற ஒரு சந்தேகம். இது எந்த அளவுக்கு தற்போதைய அரசாங்கத்தின் நடவடிக்கைகளை தடைப்படுகிறது, அல்லது அவ்வாறு ஏதாவது பிளவுகள் தோன்றியிருக்கிறதா? உண்மையிலே இவ்வாறான பிளவுகளை நாங்கள் ஊடகத்திலே தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். மிக ஒற்றுமையாகவும் ஒரு சிறப்பான ஒரு நல்ல ஒரு அசுர பலத்தோடும் இந்த அரசு இயங்கிக் கொண்டிருக்கிறது. எனவே எங்களிடம் எந்த பிளவும் கிடையாது, எந்த விதமான போட்டி பொறாமையும் கிடையாது. ஒரு சகோதரத்துவத்தோடு இந்த அரசாங்கத்தில் உள்ள அனைத்து அமைச்சர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் அண்ணன் தம்பி போல மிக ஒற்றுமையாக நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். எனவே இந்த ஒற்றுமையை பார்த்து பொறுத்து கொள்ள முடியாதவர்கள் தான் இவ்வாறான போலியான கருத்துக்களை இன்று பரப்பி இருக்கிறார்கள். எனவே மக்கள் இவர்கள் கூறுகின்ற கருத்துக்களை ஒரு துளியேனும் மக்கள் கணக்கெடுப்பது கிடையாது. 2028ஆம் ஆண்டில் இலங்கை அரசு கடனை திருப்பி செலுத்த வேண்டும், வெளிநாடுகளில் பட்ட கடனை. எந்த அளவுக்கு அரசாங்கம் தயாராக இருக்கிறது? நான் முதல் கூறியது போல நாங்கள் பொருளாதாரத்தை ஸ்திரத்தன்மை அடைந்திருக்கிறோம். நிச்சயமாக நாங்கள் வெளிநாட்டிலே கடனை நாங்கள் தவணை அடிப்படையில் நிச்சயமாக நாங்கள் செலுத்துவோம். இந்த விடயங்களுக்கு அப்பால் தற்போது உங்களுக்குரிய பகுதிக்கு செல்வோம். நிச்சயமாக பெருந்தோட்ட பகுதியிலே இருக்கிற பிரச்சனையை குறிப்பாக ஒரு விஷயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். இந்த கல்வி நிலைமை பெருந்தோட்ட பகுதியிலே நீங்கள் ஒரு ஆசிரியர் என்ற வகையிலே உங்களுக்கு தெரிந்திருக்கும். எந்த அளவுக்கு, அதுவும் ரத்னபுரி பிரதேசத்திலே இருந்து வந்த ஆசிரியர் என்ற வகையிலே உங்களுக்கு தெரிந்திருக்கும் எந்த அளவுக்கு மலையத்திலே கல்வி இருந்தது என்று. தற்போது கல்வி சீர்திருத்தம் ஒன்று கொண்டு வரப்படவிருக்கிறது. இந்த கல்வி சீர்திருத்தத்திலே பொதுவாக மலையக பகுதியிலே விசேஷமாக ஏதாவது கவனம் செலுத்தப்படவிருக்கிறதா என்பதுதான் தற்போது கேள்வியாக இருக்கிறது. இது ஏதாவது உங்களுடைய கருத்துக்கள் கணக்கு? உண்மையிலே உங்களுக்கு தெரியும், நாட்டிலே உள்ள கல்வி பொதுவாக இருக்கின்ற கல்வி வீதத்தை விட மலையக பகுதியிலே அதன் வீதம் மிக குறைவாக காணப்படுகிறது. பின்னால் இருக்கிறோம். அது மட்டுமல்ல, போசாக்கு குறைபாடு, கல்வியில் மாத்திரமல்ல, சமூக பொருளாதார சுகாதார எல்லா சூழல்களும் எமது மலையக மக்கள் பின்னோக்கி இருக்கிறார்கள். எனவே நாங்கள் இந்த கல்வியை, அதாவது இவ்வளவு காலம் நகர்ப்புற பாடசாலைகளுக்கு இருக்கக்கூடிய அந்த மக்கள் விரும்புகின்ற
அந்த சிறப்பான கல்வியை நாங்கள் கிராமத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று அதற்காக தான் புதிய கல்வி சீர்திருத்தத்தை கொண்டு வந்திருக்கின்றோம். புதிய திட்டங்களை நாங்கள் அறிமுகம் செய்திருக்கிறோம். எனவே இதனூடாக நினைக்கிற மலையகத்தில் உள்ள தோட்டப்புற எல்லா பாடசாலைகளும் அபிவிருத்தி செய்வதோடு அங்கு ஆசிரியர் பற்றாக்குறை, அதே போல போக்குவரத்து வசதிகள், அதே போல மாணவர்களுக்கான அரசாங்கத்தினுடைய ஊக்குவிப்புகள், இடைவிலகல், இவ்வாறான பிரச்சனைகளுக்கு நாங்கள் தீர்வுகளை வழங்கி கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக இந்த கொழும்பிலே ஒரு பிள்ளை பெறுகின்ற கல்வியை ரத்தினபுரியிலும் பின்தங்கிய தோட்டத்தில் உள்ள அந்த பிள்ளையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே அரசு நாங்கள் சமனான முறையிலே எல்லா பாடசாலைகளுக்கும் அதே போல எல்லா மாவட்டங்களுக்கும் கல்விக்கான நிதியை ஒதுக்கி வேலைத்திட்டங்களை ஆரம்பித்திருக்கிறோம். எனவே விசேடமாக உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களிலே மலையக பாடசாலைகளுக்கு பௌதீக வளங்கள் மற்றும் ஆசிரியர் நியமனங்களை வழங்கப்படுகின்றது ஒரு பாரபட்ச முகம் காட்டப்பட்டது, ஒரு மாற்றாந்தான் மனப்பாங்கு அங்கு காணப்பட்டது என்று அவையெல்லாம் நிவர்த்தி செய்யப்பட்டு சமனான முறையிலே அந்த அபிவிருத்தி திட்டங்களை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். விசேடமாக ரத்தினபுரி மாவட்டத்தை பொறுத்தவரையிலே இதுவரைக்கும் ஒதுக்கப்படாத மிகப்பெரிய நிதியினை நான் ரத்தினபுரி மாவட்டத்தில் உள்ள தமிழ் முஸ்லிம் பாடசாலைகளுக்கு நாங்கள் ஒதுக்கி இருக்கிறோம். எனவே நினைக்கிற எதிர்கால திட்டத்திலையும் இந்த நிதி ஒதுக்கீட்டின் மூலமாக எமது பாடசாலைகளை தரம் உயர்த்தி அங்குள்ள பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டு மாணவர்கள் சிறப்பான கல்வியை பெற்றுக் கொள்வதற்கு நிச்சயமாக இந்த விடயத்திலே இன்னும் ஒரு தெளிவை பெற்றுக் கொள்ள வேண்டும். நீங்கள் ஆசிரியராக இருந்தீர்கள் என்ற அடிப்படையில் தான் இந்த கேள்வி கேட்கிறேன். ஆசிரியர்கள் தற்போது பொருளாதார ரீதியில் எந்த அளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று பார்க்கிற போது அவர்களால் எந்த அளவுக்கு மாணவர்களுக்கு கல்வியை கொடுக்க முடியும் என்கிற ஒரு கேள்வி எழுகிறது. சாதாரணமான யதார்த்தமான கேள்வி இது. நீங்கள் தமிழ்நாட்டில் சென்று பார்த்திருப்பீர்கள் அல்லது இந்தியாவில் ஏனைய பிரதேசத்தில் பார்த்திருப்பீர்கள். இந்த ஆசிரியர் தொழிலுக்கு கொடுக்கப்படுகின்ற கௌரவம் அல்லது அவர்களுக்கு கிடைக்கின்ற சம்பளம் இலங்கையை பொறுத்தவரையில் 100க்கு எத்தனையோ வீதம் குறைவான தொகையாக இருக்கலாம். எனவே அந்த ஆசிரியர்களுக்கு உரிய கௌரவத்தை உரிய சம்பளத்தை கொடுத்தால் இந்த மாணவ சமூகத்தின் நலனை இன்னும் மேம்படுத்தலாம் என்கிற ஒரு நிலைப்பாடு ஏதாவது இருக்கிறதா? நாங்கள் தெரியும், கடந்த வரவு செலவு திட்டத்திலே கேட்டதை விட அதிகமான சம்பள உயர்வினை நாங்கள் ஆசிரியர்களுக்கு வழங்கியிருக்கிறோம். இன்று இலங்கையில் இருக்கின்ற ஆசிரியர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு சம்பள திட்டம் வழங்கப்பட்டுள்ளது. எனவே நீங்கள் கூறியது ஒரு கருத்து நான் ஏற்றுக்கொள்கின்றேன். அதாவது இன்று இலங்கையில் இருக்கின்ற ஆசிரியர்கள் உலகத்தரம் வாய்ந்த ஆசிரியராக தரம் உயர்த்தப்படும். அதாவது ஆசிரியர் என்பவர் நாங்கள் வகுப்பறைக்கு சென்று கற்பிப்பதற்கு முன்பதாக நாங்கள் புதிய விடயங்களை அறிந்திருக்க வேண்டும். மாணவன் கேள்வி கேட்ப அதில் பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு நாங்கள் அந்த விடயங்களிலே தெரிந்திருக்க வேண்டும். ஆனால் எமது நாட்டை பொறுத்தவரை ஆசிரியர்கள் என்று ஆசிரியர் சேவைக்கு செல்கின்றார்களோ அன்று கொடுத்த பயிற்சி அவர் பென்ஷன் போகும் வரைக்கும் பயிற்சிகள் வழங்கப்படுவதில்லை. ஆனால் உலக வெளிநாடு அவ்வாறு அல்ல. அவர்களுக்கு 3 வருடங்களுக்கு ஒரு முறை ஒரு சிறப்பான ஒரு பயிற்சியை வழங்குகின்றார்கள். எனவே இறுதி நேரம் ஓய்வு பெறும் வரை அவர் புதிய நியமனத்துக்கு எவ்வாறு வந்து கற்பித்தல் ஈடுபட்டாரோ அதே போல் இறுதி அவருடைய ஓய்வு காலத்திலும் அவ்வாறான அப்டேட், அதாவது உலக விடயங்களோடு மாணவர்களுக்கு கற்பித்தல் ஈடுபடுவார். ஆனால் எங்கள் நாட்டுடைய அது குறைபாடாக இருக்கிறது. அது ஆசிரியருடைய குறைகள் கிடையாது, கல்வி முறையிலே காணப்படுகின்ற குறைகள். எனவே நாங்கள் அவ்வாறான ஒரு பயிற்சியை நாங்கள் ஆசிரியர்களுக்கு வழங்க இருக்கிறோம். எனவே எதிர்வரும் காலங்களிலே ஆசிரியர் சேவைக்குள் நிச்சயமாக பட்டதாரிகள் மாத்திரமே இணைத்துக் கொள்ளப்பட இருக்கிறார்கள். ஏனென்றால் நாங்கள் அந்த கல்வி தரத்தை உயர்த்த வேண்டும். எனவே இதனூடாக ஒரு சிறப்பான ஒரு கல்வி முறையை ஒரு பாடசாலை கட்டமைப்பை நிச்சயமாக நாங்கள் உருவாக்க முடியும். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தவரை, அதாவது வெளிநாட்டு வேலைவாய்ப்பை பொறுத்தவரையில் அண்மையில் எடுத்துக்கப்பட்ட ஒரு தரவின்படி இஸ்ரேலுக்கு அல்லது ஏனைய நாடுகளுக்கு, தென்கொரியா போன்ற நாடுகளுக்கு அல்லது ஜப்பான் போன்ற நாடுகளுக்கு செல்கின்ற தொகை பார்க்கிற போது மலையத்தை மாத்திரம் சொல்லவில்லை, வடக்கு கிழக்கு தமிழர்களை கூட பெரும்பாலானோர் அங்கு செல்வதில்லை என்று தெரிய வருகிறது. பெரும்பாலும் தென்னிலங்கையில் இருக்கிற சிங்களவர்கள் அதில் அதிகமாக இருக்கின்றார்கள். ஆனாலும் தமிழ் மக்கள், தமிழ் இளைஞர்கள் அந்த வேலைவாய்ப்புகளுக்கு உள்வாங்கப்படவில்லை. இதற்கு காரணம் அரசாங்கத்தின் திட்டம் உரிய முறையில் சென்று சேரவில்லையா, அல்லது அரசியல்வாதிகள் அதை கொண்டு சேர்க்கவில்லையா, அல்லது ஏதாவது புறக்கணிப்பா? உண்மையில் கடந்த காலங்களிலே இந்த வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் முழுமையாக அரசியல்வாதிகளால் தான் நிரப்பப்படும். இன்று அதை நாங்கள் முற்றிலுமாக வேலை வாய்ப்பு பணியகத்திடம் ஒப்படைத்திருக்கிறோம். அரசியல்வாதிகள் யாரும் இவர் எனக்கு கட்சிக்கு வேலை செய்தவர், இவர் என்னுடைய கட்சிக்காரர், இவர் என் சொந்தக்காரர், இவர்களை நீங்கள் வெளிநாட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று நாங்கள் பெயர்களை குறிப்பிடவும் கிடையாது. எனவே வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தன் கடமையை செய்து கொண்டிருக்கிறது. இன்னொரு புறம் எமது மலைய இளைஞர்களும் அதே தமிழ் இளைஞர்களும் இந்த வாய்ப்புகளை அவர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் எந்த அளவுக்கு
நியாயமாக நடந்து கொள்வது என்பது ஏதாவது பொறிமுறை? கடந்த காலங்களில் நடைமுறை, இன்று அவ்வாறு அல்ல. இன்று தமிழ் மொழி மூலமான உத்தியோகத்தை நாங்கள் நியமித்திருக்கிறோம். எனவே இந்த அறிவிப்புகள் வெளிவருகிறது. இன்று எல்லா வேலைவாய்ப்பு அறிவிப்புகளும் 3 மொழியிலும் வெளிவருகிறது. இன்று இளைஞர்களுக்கு உடனுக்குடியாக இந்த வாட்ஸ்அப் குழுக்கள் மூலமாகவோ அல்லது ஃபேஸ்புக் மூலமாகவோ அவர்கள் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் எமது இளைஞர் யுவதிகள் அந்த வாய்ப்பை பயன்படுத்துவது மிக மிக குறைவு. இப்போ நாங்கள் ஊர்களுக்கு செல்கின்ற பொழுது இளைஞர்கள் கேட்கிறார்கள், சார் எங்களுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்கு வாய்ப்பு இல்லையான்னு. நான் கேட்டேன், அது இஸ்ரேலுக்கு வந்துருச்சு விண்ணப்பிச்சுங்களா? ஐயோ தெரியாது. அப்போ நான் என்ன கூறுகிறேன்னு கேட்டால், அதுக்கு அதாவது சமூக வலைத்தளங்களிலே பத்திரிகையிலே வருகின்றது, இந்த செய்திகளை தேடி படிப்பதிலே அறிந்து கொள்வதிலே இந்த சமூகம் இன்னுமே ஒரு பின் நிற்கிற நிலைமை தான் காணப்படுகிறது. எனவே இது விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். எனவே வாய்ப்புகளை சரியான முறையிலே பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையின் விவரத்தை நான் விடுகிறேன். நீங்கள் சொல்கிறீர்கள் இந்த வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் இந்த கடமையை செய்து கொண்டிருக்கிறது. இதனாலும் கூட மறுபக்கம் பார்க்கிற போது மலைய மக்களுக்கு, அதாவது இளைஞர்கள் நீங்கள் செல்கின்ற போது கேட்கிறார்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு இல்லையா என்பது அவர்களுக்கு உண்மையாக சென்று சேரவில்லை. அவ்வாறெனில் இதனை சரியாக கொண்டு சேர்ப்பதற்கு நீங்கள் வடக்குகளுக்காக இருக்கலாம் அல்லது மலையகமாக இருக்கலாம், தமிழ் மற்றும் முஸ்லிம் இளைஞர்களுக்கு இந்த வேலை வாய்ப்புகள் இருக்கின்றன, இந்தந்த வேலைவாய்ப்புகளுக்கு என்னென்ன திறமைகள் தேவை என்ற விடயத்தை கொண்டு செல்வதற்கு உங்களுடைய அமைச்சு ஏதாவது திட்டங்களை இருக்கிறதா, திட்டங்களை செய்ய போகிறதா? உண்மையிலே நாங்கள் இது தொடர்பாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சிலே அல்லது தமிழர்கள் நம்மளுடைய எல்லா அமைச்சுகளிலும் இன்று தமிழர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல நீங்கள் கூறுவது போல எதிர்காலத்திலே அனைத்து வேலைவாய்ப்புகளும் எங்களுடைய அமைச்சின் மூலமாகவும் நாங்கள் அறிவித்தல் கொடுத்து விசேஷமாக மலைய இளைஞர் யுவதிகளுக்கு அந்த வாய்ப்பு சென்றடைவதற்காக வேலை திட்டங்களை நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம். இந்த விடயத்திலே நான் நினைக்கிறேன் கல்வி விடயத்தை பற்றி பேசினோம் அல்லது வேலைவாய்ப்பு விடயத்தை பற்றி பேசினோம். இப்போது பேசு பொருளாக இருப்பது மலையத்தை பொறுத்தவரையில் பிரதி அமைச்சர் பிரதீப் ஒரு விடயத்தை தவறவிட்டிருக்கிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டு. அதாவது மலையக அபிவிருத்தி அதிகார சபை என்கிற விடயம் தற்போதைய நிலையில் அரசாங்கத்தின் அதாவது கலைக்கப்படுகின்ற ஒரு நிறுவனத்துக்குள்ளே வந்திருக்கிறது. அந்த அதிகார சபை கலைக்கப்பட போகிறது அல்லது ஜனாதிபதி அந்த 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 விடயத்திலே கையொப்பமிட்டிருக்கிறார். எனவே இந்த அதிகார சபை இல்லாமல் போகிறது என்ற ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது. நான் நினைக்கிறேன் தற்போது அரசாங்கம் சொல்லியிருக்கிறது, இல்லை அவ்வாறு கலைக்கப்படாது, அந்த நிறுவனம் தொடர்ந்தும் அந்த அதிகார சபை இயங்கும் என்று. இந்த விடயத்திலே உங்களுக்கு உறுதி இருக்கிறதா இந்த அதிகார சபை தொடர்ந்தும் இயங்கும் என்று? நான் கூறுகிறேன், எமது மலையக அரசியல் தலைவர்கள் தற்பொழுது ஒரு பயத்தில் இருக்கிறார்கள். என்று நாங்கள் செய்த ஊழல்கள், நாங்கள் செய்த பிழைகள் எங்களுக்கு விசாரணை வரப்போகிறதோ, நாங்கள் உள்ளே செல்ல போகிறோமோ என்ற அச்சத்திலே இவ்வாறான விடயங்களை பெரிதாக எடுத்து மக்கள் மத்தியிலே தங்களை ஒரு ஹீரோக்களாகவும் இந்த அரசாங்கம் பிழை என்று கூறிக்கொள்ள முற்படுகிறார்கள். எனவே மக்களுக்கு தெரியும். எனவே ஒரு அமைச்சர் என்ற முறையிலே மலையக மக்களுக்கு வழங்கப்பட்ட எந்த விதமான உரிமைகளும் சலுகையும் நீக்கப்படாது, அது அதிகரிக்கப்படும் ஒழிய ஒரு காலமும் நீக்கப்படாது என்பதை இந்நேரத்திலே உறுதியாக நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். எதிர்க்கட்சிகளிலிருந்து எதிர்ப்பு வந்த பின்னர் தான் இந்த முடிவெடுக்கப்பட்டதா அல்லது கடந்த மார்ச் மாதம் இந்த முடிவெடுக்கப்பட்டது நினைக்கின்றேன்? இது நாங்கள் ஏற்கனவே பட்டியல், அதாவது இந்த பட்டியல் அவர் வெளியிடுகின்ற பொழுதே நாங்கள் முடிவெடுத்திருந்தோம் இது நீக்கப்படக்கூடாது என்பதற்காக. எனவே நாங்கள் வெளியிலே ஊடகத்தில் சொல்லவில்லை. ஏன்னா நீக்க போனால் தானே நான் சொல்லணும். எங்களோட அரசாங்கம் அந்த ஐடியாவே இருக்கலை. இவர்கள் வெளியிலே சில அந்த அறிக்கைகளை பார்த்துவிட்டு, அந்த கேபினட் பத்திரத்தை பார்த்துவிட்டு தான் இவர்கள் வெளியே கதைக்க தொடங்கிய அவ்வாறான எந்த எண்ணமும் கிடையாது. எனவே நாங்கள் இந்த மலையக அபிவிருத்தி அதிகார சபையை நீக்குவதற்கு எந்த விதமான எண்ணப்பாடுகள் கிடையாது. அதை சக்தியுள்ள நிறுவனமாக மாற்றி எதிர்காலத்திலே அதனூடாக மலையக மக்களுக்கு காணியுரிமை, வீட்டு உரிமை, பல்வேறுபட்ட அபிவிருத்தி திட்டங்களை நாங்கள் செய்ய திட்டங்களை வகுத்து வருகிறோம். இந்த அதிகார சபை பொறுத்தவரையில் கேள்விப்பட்ட விடயம், அதாவது வருகின்ற அரசாங்கங்கள் அதாவது அதிகார சபையின் பணியாளர்களை அல்லது அதிகாரிகளை மாற்றக்கூடியதாக இருக்கும். அதே போல தேசிய மக்கள் சக்தி வந்த பின்னரும் இந்த அதிகாரிகள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், முன்னாள் அமைச்சர் திகாம்பரம் இருந்தபோதுதான் இந்த திட்டம் கொண்டு வரப்படுகிறது. அதற்போது குறிப்பிட்ட விடயங்களுக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருந்தார்கள். நீங்கள் 6 அதிகாரிகளை நீங்கள் நியமிக்கலாம். அதாவது ஒரு அமைச்சராக இருக்கின்ற நீங்கள் இந்த அதிகார சபைக்கு 6 பேரை நியமிக்கலாம். அந்த 6 பேரில் மலையகத்தை சார்ந்த அல்லது மலையக விடயங்களில் அக்கறை உள்ளவர்கள் குறைவாக இருக்கின்றார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு. நாங்கள் மலையகத்தை சார்ந்த 2 பேரை நாங்கள் நியமித்திருக்கிறோம். அதாவது நாங்கள் இங்கு
பார்க்க வேண்டிய விடயம், ஒரு செயலை சிறப்பான முறையிலே அந்த துறை சார்ந்த அறிவோடு செய்யக்கூடிய அல்லது செய்யக்கூடிய ஒரு பயிற்சி பெற்ற ஒருவரை நியமிக்க வேண்டும் ஒழிய எமது பிரதிநிதிக்காக நாங்கள் எங்கள் அரசியல் ரீதியாக நியமனை கொடுப்பது நினைக்கிற அந்த காரியங்களை சிறப்பான முறையில் நிறைவேற்ற எங்களுக்கு தடையாக இருக்கும். கடந்த காலத்தில் இதான் நடைபெற்றது. தனக்கு கட்சிக்காரர்களையும் தனக்கு தேவையாளர்கள் தான் அந்த பணிப்பாளர் சபையிலே போட்டார்கள், தேடி பாருங்கள். ஆனால் நாங்கள் அவ்வாறு அல்ல. நாங்கள் மலையத்திற்குள்ள புத்திஜீவிகள், செயல்பட அவர்கள் எங்களுடைய அரசியலுக்கு சம்பந்தப்படாவிட்டாலும் பரவாயில்லை, மக்கள் மீது சமூகத்தோட அக்கறையோடு இருந்து ஒரு திறமையாக செய்யக்கூடியவர்களைத்தான் நாங்கள் நியமித்திருக்கிறோம். எனவே எங்களுடைய அமைச்சில் இன்று அதிகமான மலையகத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள். எனவே நான் நினைக்கிறேன் எதிர்கால காலத்திலும் இன்னும் திறமையாக அதிகரிக்கப்பட்டு இந்த அதிகார சபை ஒரு புது பொலிப்புடன் செயல்படும் என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த அதிகார சபையினூடாக எதிர்காலத்தில் மலையத்துக்கு செய்யக்கூடிய மிக விரைவில் செய்யக்கூடிய சேவைகளாக நாங்கள் வீடு கட்டுமான பணிகளை நாங்கள் 2026ஆம் ஆண்டுக்கான கட்டுமான பணிகளை இந்த அதிகார சபையினூடாக செய்வதற்கு தீர்மானித்திருக்கிறோம். அதே போல் காணி உரிமையும் இந்த நிறுவனத்தினூடாகவே நாங்கள் மேற்கொள்ள இருக்கிறோம். இந்த விடயத்தில் நாங்கள் சொல்ல வேண்டும், இந்த சபை அதிகார சபை சிறப்பாக இயங்க வேண்டும். அது மலையத்துக்கு சிறப்பான சேவைகளை கொண்டு செல்ல வேண்டும். எல்லா விடயங்களையும் அமைச்சால் செய்ய முடியாது. அதற்கு ஈடாகத்தான் இந்த அதிகார சபை இருக்கிறது. எனவே இந்த அதிகார சபையினூடாக மலைய மக்களுக்கு சென்று சேர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிகழ்ச்சியின் கோரிக்கையாக இருக்கிறது. நன்றி பிரதி அமைச்சர் பிரதீப் சுந்தரலிங்கம், நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து எங்களுடன் இந்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்காக. அதே போல் சிறந்த ஒரு ஊடகவியாளர் இந்திரித் அவர்களே, உங்களுக்கான நன்றியை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் மறுபடியும் இந்த நிறுவனத்துக்கு வந்திருப்பது எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி அளிக்கிறது. மீண்டும் ஒரு பொலிவுடன் மக்கள் செய்தியை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. எனவே இவ்வாறான நிகழ்ச்சியினூடாக எங்களுடைய கருத்துக்களையும் மக்களிடம் கொண்டு செல்வதற்கு ஒரு பக்கச்சார்பற்ற ஒரு நீதியான முறையில் நீங்கள் செயல்படுகின்றீர்கள். அதற்காக நன்றியை கூறி விடுகின்றேன். நன்றி, வணக்கம். இந்த விடத்தில் நான் ஒரு விடத்தையும், அது அரசாங்கத்தில் இருக்கிற அமைச்சர்களை பொறுத்தவரையில் நீங்கள் தற்போது முன்வந்து இந்த விடயத்தை கூறுகின்ற போது ஏனைய அமைச்சர்கள் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு வர தயங்குகிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டம் இருக்கிறது. இது தவிர்க்கப்பட வேண்டும். நீங்கள் கடந்த வாரத்திலும் இதனை தெரிவித்திருந்தீர்கள். எனவே மக்களுக்கு சேவை செய்கிறது மாத்திரமல்ல, அது உரிய முறையில் சென்று சேருவென்றால் ஊடகங்களோடு இணைந்து செல்ல வேண்டும். அதற்கும் நான் நினைக்கிறேன் நீங்கள் உங்களுடைய சக அமைச்சர்களோடு பேசுவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நன்றி. நன்றி சூரியன் சொந்தங்களே. இன்றும் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிரயோசனமான நிகழ்ச்சியாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். மீண்டும் ஒரு முறை நாங்கள் சந்திப்போம். அதுவரை ராகுலுடன் நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.